அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். ஒரு சில பெரியவர்களை பற்றி நாம் நினைவில் வைத்திருக்கணும், மறந்துடக்கூடாது. தமிழ் இலக்கிய வரலாறு அப்படின்னு சிந்திச்சா டாக்டர் வரதராஜனார் அப்படிங்கிற டாக்டர் மூவா அவர்களை நாம் நினைவு கூறணும். அவங்களுடைய நினைவு நாள் 50 ஆண்டு. அவங்க உலகத்திலேருந்து விடைபெற்ற அந்த நினைவு நாளில் 50வது ஆண்டு நெருங்குது. அதை ஒட்டி ஒரு அவரை பற்றிய சில செய்திகளை தொகுத்து போட்டிருக்கார். இல்லை, அவருடைய கூற்றுக்கள் அதை தொகுத்து போட்டிருக்கிறார். டாக்டர் மூவாவுடைய பெருமை என்னங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்குவோம். திருக்குறளுக்கு எவ்வளோ பேர் உரை எழுதினாங்க. ஆனால் ரொம்ப சின்னதாக கையடக்கமாக சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகம் அப்படிங்கிறதுல ஒரு உரை, டாக்டர் மூவாவுடைய உரை கோடிக்கணக்கான பிரதி அச்சடிக்கப்பட்டது. எளிய உரை. இந்த பக்கம் திருக்குறள் எவ்வளவோ அவ்வளவுதான் இந்த பக்கம் உரை. அந்த காலத்தில் அந்த திருக்குறள் புத்தகம் ஒவ்வொருத்தர் வீட்லேயும் இருக்கும். அந்த மாதிரியான சிறப்பு. அவ்வளவு எளிய உரை, அரிய உரை இன்னொருத்தர் எழுத முடியாது. டாக்டர் மூவா அவர்கள் அதே மாதிரி தன்னுடைய நாவலில், பேச்சில் முத்தா 2 வரி சில கருத்துக்கள் சொல்லுவாங்க. புத்தகத்தை பற்றி டாக்டர் மூவா அவர்களுடைய பார்வை என்ன? ஒரு பொன்மொழி சொல்கிறாங்க பாருங்கள். ஒரு நூல் என்பது 2 வகை. ஒரு நூலுக்கு 2 குணம் இருக்குது. என்ன தெரியுமா? தன் காலத்திற்கு நம்மை அழைத்து செல்வது. இப்போ நம்ம பொன்னியின் செல்வன் படிக்கிறோம், பழைய வரலாற்று நாவல் படிக்கிறோம், இல்லை வேறு சில நூல்கள் படிக்கிறோம். அப்போது அந்த காலத்துக்கு நம்ம ட்ராவல் பண்ணிடுறோம். ஸோ நூல் 2 வகை. அதில் ஒன்று தன் காலத்திற்கு நம்மை அழைத்து செல்வது, இன்னொன்று நம் காலத்திற்கு தான் வந்து உதவுவது. இப்போ நம்ம ஒரு ப்ராப்ளத்தில் இருக்கிறோம். கரண்ட்டு ஒரு ப்ராப்ளம் பிடிச்சி திங்குது, அதுக்கு சொல்யூஷன், தீர்வு வேணும் அப்படின்னு நினைக்கிறோம். பளிச்சுன்னு அந்த புத்தகத்தில் இருக்கும் 2 வரி. நம்முடைய இன்றைய பிரச்சனைக்கான தீர்வு அதுக்குள்ளே உட்காந்துருக்கும். என்ன அழகாக புத்தகத்தை 2 வரியிலேயே முடிச்சுட்டா இருப்பாருங்க. தன் காலத்திற்கு நம்ம இட்டு செல்வது, நம் காலத்திற்கு வந்து உதவுவது என்று புத்தகங்கள் 2 வகை. எவ்வளோ முத்தான ஒரு வார்த்தை பாருங்கள். அப்புறம் ஏதோ இன்னொரு இடத்துல 2 வரி சொல்கிறார். எளிமையும் சிக்கனமும் தொடர்புடையவை, எளிமையும் சிக்கனமும் தொடர்புடையவை, ஆடம்பரமும் திருட்டும் தொடர்புடையவை. ஆடம்பரமாக இருக்கணும் அப்படின்னா ஆடம்பரமாக இருக்கிறவங்கள்ட்ட ஏதோ ஒரு திருட்டுத்தனம் எங்கேயாவது வந்துடும். கொஞ்சம் யோசிக்க வேண்டிய உளவியல் பார்வை இது. எளிமையும் சிக்கனமும் தொடர்பு உள்ளவை, ஆடம்பரமும் திருட்டும் தொடர்பு உள்ளவை அப்படிங்கிறார். தன்னுடைய வாழ்க்கையை பற்றி அவர் எப்படி எண்ணுகிறார் பாருங்க. நான் இறக்கும்போது எல்லாருக்கும் மரணம் அடையும் போது ஒரு எண்ணம் வரும் இல்லையா? அப்படி நான் இறக்கும்போது இந்த எண்ணம் வருமானால் நான் மகிழ்ச்சியோடு உயிரை விடுவேன். அவர் தன்னை பற்றி சொல்லிக்கிறார். நான் இறக்கும்போது இந்த எண்ணம் வருமானால் நான் மகிழ்ச்சியோடு உயிரை விடுவேன். வாழ்நாள் முழுமையும் ஒழுக்கத்தோடு வாழ்ந்து ஒரு நெறியில் நின்று வாழ்க்கையில் வெற்றி பெற்றேன் என்ற எண்ணம். என்னை பற்றி நான் ஒரு சுய பெருமிதத்தோடு மரணமடைய வேண்டும் அப்படின்னு. அந்த டாக்டர் மூவா போன்றவர்களுடைய புத்தகங்கள், நாவல், கட்டுரை, இலக்கியங்கள் பற்றிய தமிழ் இலக்கிய வரலாறு எல்லாமே சிறப்புடையது. அவரை நினைவு கூர்ந்து ஒரு நண்பர் அதை தொகுத்திருக்கிறார். அவருக்கு நம்முடைய நன்றி. அப்புறம் இன்னொன்று நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு செய்தி, இதெல்லாம் ஒளிபரவட்டும்ல எடுத்து போட்டிருக்கிறோம் நாங்கள். அதுக்காகத்தான் உங்களுக்கு நான் அறிமுகமாக சொல்கிறேன். இப்போ ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஆக்சிடெண்ட் கிளைம் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது மோட்டார் இன்சூரன்ஸ் அப்படின்னு ஒன்று வச்சுருப்போம். இது வாங்கி நம்மக்கிட்ட அந்த ஏஜெண்ட் வந்து அதை வாங்கிட்டு போகும்போது ரொம்ப சுலபம் மாதிரி தெரியும். ஆனால் அவங்கக்கிட்ட கிளைம் அப்படின்னு நம்ம போகும்போது பார்த்தா படாத பாடு பட வேண்டியிருக்கும். இது எல்லா இன்சூரன்ஸ் ஸ்கீம்லேயுமே இருக்கும். அது இல்லாமல் வாடிக்கையாளருக்கு சுகமாக எதமாக உடனே செட்டில் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு இன்சூரன்ஸ் கொடுக்குறவங்க, அதாவது அந்த விபத்து ஏற்பட்டுட்டாலோ, மரணம் ஏற்பட்டுட்டாலோ, நோய் ஏற்பட்டுட்டாலோ நிறைய இருக்குது இன்சூரன்ஸ். அந்த இன்சூரன்ஸை அவங்க எப்படி நடந்துக்கிறாங்கங்கிறத பற்றி சீனிவாச ராகவன் அப்படிங்கிற ஒரு நண்பர், பெரியவர் கட்டுரை எழுதியிருக்கிறார். என்ன எழுதியிருக்கிறார் தெரியுங்களா? மோட்டார் வாகன விபத்து, அதில் நாம் பெறுகிற ஒரு இன்சூரன்ஸ். அடே அப்பா! அதாவது வாங்கும்போது ரொம்ப ஈஸியாக மாதிரி தெரியும். அப்புறமா நீங்கள் படித்து பார்த்தா தான், நீங்கள் கிளைம் கேட்கும்போது பார்த்தா தான் ஏகப்பட்ட சிக்கல் இருக்குதுன்னு தெரியும். எந்த இன்சூரன்ஸுமே அப்படி தான்.
மெடிக்கல் இன்சூரன்ஸ்லேயும் அப்படி தான். நீங்கள் முதல்ல பார்த்தா ரூம் ரெண்ட்டு அப்படின்னு பார்த்தா, அப்புறம் உன் கேட்டகிரிக்கு இவ்வளோ தான் எலிஜிபிள், நாங்கள் 50% தான் கொடுப்போம். இப்படி வரிசையாக அது உள்ளுக்குள்ளே ஒரு கிளாஸ் இருக்கும். அதை கிளைம் பண்ணி வாங்கிறதுங்கிறது அது ஈஸி இல்லை. ஆனால் இந்த விஷயங்கள்லாம் நமக்கு தெரியணும். மெடிக்கல் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுறது எப்படி பண்ணணும், லைஃப் இன்சூரன்ஸில் பெனிஃபிட் ஆனது எது, மோட்டார் வாகன இன்சூரன்ஸ் வந்து அதில் இருக்கிற சிக்கல் என்ன, அதில் என்னென்ன மாதிரியான கண்டிஷன்ஸ் போட்டிருப்பாங்க, இவைகளெல்லாம் தெளிவுபடுத்தணும்ல. எல்லாம் முன்கூட்டி ஒரு ஆக்சிடெண்ட் ஆனதுக்கப்புறம் பெபே நின்றுக்கிட்டு இருக்கிறத விட, ஆக்சிடெண்ட்டு வண்டியில் ஆகுதோ இல்லையோ அது என்னங்கிற விவரத்தை எப்படி ஒரு மோட்டார் வெஹிக்கிள் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண முடியும். நம்ம வண்டியில் வந்து இடிச்சிட்டு போயிட்டால் நம்ம என்ன பண்ணணும், எப்படி கிளைம் பண்ணணும், அதில் என்ன கிடைக்கும், என்னென்ன கிடைக்கும், என்னென்ன மாதிரி இருந்தால் கிடைக்கும், இது எல்லாத்தையும் தெளிவாக 4 பக்கத்துக்கு ஒரு ஆழமான செய்தி அதை ஒளிபரவட்டும்ல எடுத்து போட்டிருக்கோம். அந்த நண்பருக்கு நன்றி. ஏன்னா எங்களுக்கு அவங்களெல்லாம் தேடி அனுமதி வாங்க முடியல. நாங்கள் எங்கேயோ அதை பார்த்தா கூட நல்ல செய்தி மக்களுக்கு போகணுமேங்கிறதுக்காக அதை எடுத்து போட்டிருக்கிறோம். சகோதரர் சீனிவாச ராகவன் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி. இது ஒரு செய்தி ஒளிபரவட்டமில் இருக்குது. இன்னொருத்தர் குறள் மாதிரி, குறள் வெண்பா இலக்கணம் கொஞ்சம் இடிக்குது, ஆனாலும் காய்கறியை பற்றி எழுதுறாரு. ஏன்னா உலக சைவ தினம்னு நவம்பர் 1 வருது. அதுக்காக என்ன பண்ணுறாரு, அந்த காய்கறியை மட்டுமே வச்சு குறள் வெண்பா இலக்கணத்தை, சில இடத்துல அது முழு அந்த இலக்கணத்துக்கு பொருந்தலை, ஆனாலும் நல்லா எழுதியிருக்கிறார். பாருங்களேன், எலுமிச்சை புளித்தாலும் எடுத்ததை உட்கொள்வீர், எலும்புக்கு வலு சேர்க்குமே, வெங்காயம் இல்லா சாம்பார் எஞ்ஞான்றும் தங்காதே நாவில் ருச்சி. வெங்காய சாம்பாருக்குன்னு ஒரு தனி ருசி உண்டு, வைக்கும்போதே அடுத்த வீட்டுக்கு சேர்த்து அடிக்கும். அதை ஒரு குறள் மாதிரி ட்ரை பண்ணுறார். வெங்காயம் இல்லா சாம்பார் எஞ்ஞான்றும், ஏன்னா இல்லா சாம்பாருங்கிறது குறள் இலக்கணப்படி வராது. தேமா புளிமா அப்படின்னா மாமுன் நிறை வரணும். அந்த வெண்டலை அந்த இலக்கணம் வெண்பா இலக்கணத்தில் வர்றதில்ல. தள்ளாத வயலும் உள்ளே தள்ளுவாய் முள்ளங்கி மூந்தினைத்தான், முள்ளங்கி சாப்பிடு அப்படின்னு. வெண்டைக்காய் இருக்கையில் சுண்டைக்காய் என்னாலும் தொண்டையில் இறங்காது கான், தொண்டையில் செல்லாது, தொண்டைக்குள்ளே போகாது. கொஞ்சம் வேடிக்கையாக இருக்கும். ஆனால் மேடையில் பேசுகிறவங்க காய்கறிகளுடைய அருமையை குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுக்க விரும்புகிறவங்க, அவங்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு அழகான செய்தி அதில் எடுத்து போட்டிருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், ஒளிபரவட்டும் என்பது ஒரு முத்துமாலை மாதிரி. அது இன்னாருடைய அறிவு கட்டுரை அப்படிங்கிறது இல்லை. உலகத்தில் இருக்கிற பல பேருடைய சிந்தனைகளை படித்தா நல்லது. நாங்கள் எந்த லாப நோக்கத்தோடையும் அதை பண்ணலை. அச்சடித்து புத்தகமாக கொடுத்தா என்னன்னு கேட்குறாங்க, அது ரொம்ப செலவாகும். அது மட்டும் இல்லை, நிறைய பணி கடைகளுக்கு கொடுத்து வாங்கலாம், நடக்கவே நடக்காது. அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோம், இந்த மீடியாலேயே, இந்த எலக்ட்ரானிக் மீடியாலேயே பயன்படட்டுமே அப்படின்னு நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிற மாதிரி, மெயிலில் அனுப்புகிற மாதிரி, அதை ஃபோன்லேயே படிக்கிற மாதிரி வண்ணங்களோட கட்டுரைகளோடு நாங்கள் கொடுக்குறோம். அதுக்காக நாங்கள் ரொம்ப மெனக்கிட வேண்டியிருக்கு, உழைப்பு. இது வளரணும்னு நினைக்கிறவங்க எப்படியெல்லாம் சப்போர்ட் பண்ணணுமோ அப்படி பண்ணுங்கள். நாடு வளரணுங்கிற எண்ணத்தில் தான் அதில் செய்திகளை நாங்கள் எடுத்து போடுறோம். அந்த செய்திகளை சிலதில் ஜோக்ஸ் இருக்கும், அப்புறம் சிலதில் வந்து துணுக்கு செய்திகள் வந்து மனசில் அப்படி பச்சுன்னு ஒட்டுற மாதிரி கருத்துக்கள் இருக்கும், புத்தருடைய கதை இருக்கும். ஒரு செய்தி பாருங்கள், உமர் அப்படிங்கிற ஒரு பெரியவருடைய வாழ்க்கையில் அரசராக இருக்கிறவர். அவர் அந்த மதினா நகரத்தில் ஒரு நாள் நகர்வலம் போகும்போது யாரோ வந்திருக்கிறவங்க, அந்த ஊருக்கு வந்த உங்கள் மனைவி வந்து பிரசவ வலியில் துடிக்கும் போது அவர் பார்த்துட்டு, ஏன் அப்படின்னு கேட்குறாரு. பிரசவம் பார்க்கணும். மருத்துவச்சி போய் பார்க்க வேண்டிய, காசு இல்லை என்கிட்ட, நீ ஒரு நிமிஷம் நான் போய் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு தன் மனைவி அழைச்சிட்டு வரார். அவர் தான் அந்த ஊருக்கு அரசர். மனைவி அழைச்சிட்டு வரார். இவருக்கு தெரியாது, ஐயா மருத்துவச்சியை கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா கொடுக்குறதுக்கு என்கிட்ட காசு இல்லைன்னு. இந்த மருத்துவச்சி காசு வாங்க மாட்டாள் அப்படிங்கிறார். பிரசவம் பார்த்ததுக்கப்புறம் உள்ளேருந்து அந்த அம்மா குரல் கொடுக்குறா, மன்னரே அவருக்கு இந்த குழந்தை பிறந்திருக்கிறது அப்படிங்கிற தகவலை. அப்போ தான் அவருக்கு தெரியுது மன்னர். ஒரு மன்னன் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு அடையாளமாக வாழ்ந்த ஒரு பெருமை உடையவர் உமர். மகாத்மா காந்தி அவரை பற்றி ரொம்ப வியந்து சொல்கிறார். இது மாதிரி நல்ல செய்திகள், பயன்படக்கூடிய செய்திகளை தொகுத்து கொடுத்துருக்குறோம். ஒளிபரவட்டும், படிங்க. 10 பேரை படிக்கிறதுக்கு கொடுங்க. அது வளர்கிறதுக்கு எப்படி உதவ முடியுமோ அப்படி உதவுங்க. வெற்றி உண்டாகட்டும்.